function template assign categories to template. இப்போ இந்த template வந்து என்ன category அப்படின்னு assign பண்றது இந்த part தான் அப்படிங்கறாங்க. Since above statement develop a subprogram like function. இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு சப்ரோகிராமா தான் டெவலப் பண்ணுது. ஆனா அதோட கேட்டகரி வந்து ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல void இல்ல. இந்த இடத்துல void இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்னன்னு சொல்லிருப்பாங்க, நம்ம வந்து அத ப்ரொசீஜர்னு சொல்லிருப்பாங்க. இந்த இடத்துல void இல்லாதனால நம்ம வந்து ஃபங்க்ஷன் அப்படினு சொல்லிருக்காங்க. So here we are not mention void. இந்த இடத்துல void mention பண்ணாததனால நம்ம என்னன்னு சொல்லிருக்காங்க, here I am not mention void. So this is called as function. In case here I mention void, then this is called as procedure. Here I mention function name. Here I mention the formal parameters. Here I develop function definition part. So before on template called as function template அப்படின்றாங்க. சரி சார், இப்போ ஒன் மோர் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இது வந்து கிடையாது. இங்கே வந்து நம்ம அடுத்து என்ன சொல்கிறாங்க, இப்போ ஹியர் ஜஸ்ட் டிக்ளேர் எ நோட் 1. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு இங்கே எக்ஸாம்பிள் 1ன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த எக்ஸாம்பிள் 1ல் தான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்குது. ஸோ சரி சார், இப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இதுன்னு சொல்லிட்டோம். நம்ம வந்துட்டு எக்ஸாம்பிள் நம்பர் 1, எக்ஸாம்பிள் நம்பர் 2ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஹியர் எக்ஸாம்பிள் நம்பர் 2ல் ஆல்சோ டிக்ளேர் எ டெம்ப்ளேட். ஒரு டெம்ப்ளேட்டை டிக்ளேர் தான் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அந்த டெம்ப்ளேட்டுக்கு வந்துட்டு இந்த இடத்துல நான் வந்து வாய்டுன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ ஹியர் ஐ எம் நாட் மென்ஷன் ரிட்டர்ன். ஏன் இங்கே ரிட்டர்ன் மென்ஷன் பண்ணல அப்படின்னீங்கன்னா, இந்த இடத்துல ஏன் சார் ரிட்டர்ன் மென்ஷன் பண்ணிக்கோங்கன்னா, ஃபங்க்ஷன் ஒன்லி ரிட்டர்ன் எ வேல்யூ ஆர் ரிட்டர்ன் ஒன் வேரியபிள் வேல்யூ. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு வேரியபிளோட வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும் அல்லது ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் சம் ஒன் கான்ஸ்டன்ட் வேல்யூ. இப்போ இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணலாம். ஹியர் ரிட்டர்ன் one constant value, return some one constant value, return some one variable value. இப்போ நீங்கள் இதில் வந்து ஏதாவது ஒன்று இருக்கலாம். ஃபங்க்ஷன் ஒன்லி ரிட்டர்ன் எ வேல்யூ, ப்ரொசீஜர் டஸ் நாட் ரிட்டர்ன் எ வேல்யூ. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ப்ரொசீஜர், இந்த இடத்துல ஏன்னா வாய்டுன்னு ஒன்று வந்துருச்சு. ஸோ திஸ் சப்ரோகிராம் கேட்டகரி கால்ட் ஆஸ் ப்ரொசீஜர். ஏன்னா இங்கே வந்துட்டு சப்ரோகிராம் ஸ்டார்ட்ஸ் வித் வாய்ட் கீவேர்ட். வாய்ட் கீவேர்ட் இண்டிகேட் த சப்ரோகிராம் கேட்டகரி இஸ் ப்ரொசீஜர். void keyword வந்து subprogram category assign பண்ணோம், அது procedure ன்ட்டு. So because of that only I said the subprogram category is procedure. Here the procedure name div அப்படின்னு mention பண்ணோம். Here we are mentioned the formal parameter. Here we are develop procedure definition part. இந்த இடத்துல procedure definition part நம்ம கொடுத்தாச்சு. இந்த இடத்துல பாருங்க, above statement only assign before on template category like that template category is function template. ஏன் சார் இங்கே ப்ரொசீஜர் டெம்ப்ளேட்னு சொல்லக்கூடாதா? ஜென்ரலி மோஸ்ட் ஆஃப் த பர்சன் 99.99% செட் திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபங்க்ஷன் டெம்ப்ளேட்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படி சார் இதை ஃபங்க்ஷன் டெம்ப்ளேட்னு சொல்கிறீங்கன்னா, திஸ் ஃபங்க்ஷன் டஸ் நாட் ரிட்டர்ன் எ வேல்யூன்றுவாங்க. திஸ் ஃபங்க்ஷன் டஸ் நாட் ரிட்டர்ன் எ வேல்யூனா தட் இஸ் ஆல்சோ ஈக்குவலன்ட் டு ப்ரொசீஜர். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் ஹியர் வி ஆர் ஆல்சோ ட்ரை டு செட் திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபங்க்ஷன் டெம்ப்ளேட். இந்த இடத்துல சப்ரோகிராம் தான் இருக்குது. சப்ரோகிராமுக்கு முன்னாடி டெம்ப்ளேட் இருந்துச்சுன்னா நம்ம கண்ணை மூடிட்டு அடிச்சு விட்டுறணும். திஸ் இஸ் கால்ட் அஸ் திஸ் சப்ரோகிராம் கேட்டகரி திஸ் சப்ரோகிராம் ஹெல்ப்ஸ் டு டெவலப் ஃபங்க்ஷன் டெம்ப்ளேட். இந்த சப்ரோகிராம் எந்த டெம்ப்ளேட்டை டெவலப் பண்ணுதுன்னா ஒரு ஃபங்க்ஷன் டெம்ப்ளேட்டை தான் டெவலப் பண்ண போகுது அப்படின்னு அர்த்தம். சின்ஸ் above statement develop a subprogram like procedure. இந்த இடத்துல ப்ரொசீஜர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல so before on template called as function template. So this kind of function template does not return a value. This kind of function template does not return a value return பண்ணாது அப்படின்ட்டாங்க. சரி சார், இது ஓகே. இப்போ கிளாஸ் டெம்ப்ளேட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணும் நம்மளுக்கு. ஸோ இப்போ கிளாஸ் டெம்ப்ளேட் வந்து எப்படி எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எக்ஸாம்பிள் நம்பர் 3, ஹியர் ஐ ட்ரை டு மென்ஷன் ஹவு டு ஐடென்டிஃபை ஃபாலோயிங் டெம்ப்ளேட் கேட்டகரி இஸ் கிளாஸ் டெம்ப்ளேட். எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல ஜஸ்ட் எகெயின் ஐ ட்ரை டு டிக்ளேர்
template only without category. இந்த template class template function template still till we don't know. இப்போ just I declare a template. இப்போ எப்படி சார் நீங்கள் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னீங்கன்னா here watch it out. இந்த இப்போ இங்கே something that's all. இப்போ class endingல நம்மளுக்கு கம்பல்சரியாக என்ன வேணும், class termination pointer like semicolon. So இந்த இடத்துல this semicolon indicate class development part or class initialization part is ended. So முடிஞ்சிருச்சு அப்படின்னு இண்டிகேட் பண்ணுது. இந்த பாருங்க இப்போ நம்ம இதில் சொன்ன மாதிரி as usual again here we are trying to set that above statement only assign before on template category is like that category is class template. Since above statement develop a user define data type like class. நம்ம இங்கே கிளாஸை தான் டெவலப் பண்ணுறாங்க. இந்த இடத்துல நம்ம வந்து கிளாஸ் டெவலப் பண்ணுது. சின்ஸ் above statement develop a user defined data type. இந்த ஸ்டேட்மெண்ட் எதை டெவலப் பண்ணுதுன்னா ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப்பை டெவலப் பண்ணுது. அந்த யூசர் டிஃபைன் டேட்டா டைப் என்னென்னா கிளாஸ். ஸோ இந்த மாதிரி என்னென்ன சார் இருக்குது கிளாஸ் மாதிரின்னா நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர், யூனியன், எனுமரேஷன், தீஸ் ஆர் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு டெவலப் யூசர் டிஃபைன் டேட்டா டைப். லேட்டர் வி வில் சி how to develop structure, union, enumeration in C concept. So இப்போ இந்த C++ பொறுத்த வரைக்கும் according to C++ we are develop user defined data type one and only by class. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா நம்ம யூசர் டிஃபைன் டேட்டா டைப்பை கிளாஸுங்கிற ஒரு ஃபீச்சர்ஸ் மூலிமா மட்டுமே நம்மளால டெவலப் பண்ண முடியும்னு இருக்காங்க. சின்ஸ் above statement develop a user defined data type like class. இந்த ஸ்டேட்மெண்ட் எதை டெவலப் பண்ணுதுன்னா ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப்பை டெவலப் பண்ணுது அப்படின்னு இருக்காங்க. அந்த யூசர் டிஃபைன் டேட்டா டைப் இஸ் ஆல்சோ டெவலப் பை கிளாஸ். அப்போ கண்ணை மூடிட்டு அடிச்சு விட்டுறணும். பிஃபோர் டெம்ப்ளேட் ஹெல்ப்ஸ் டு டெவலப் கிளாஸ் டெம்ப்ளேட். ஸோ திஸ் டெம்ப்ளேட் ஹெல்ப்ஸ் டு டெவலப் யா கிளாஸ் டெம்ப்ளேட். ஸோ ஹியர் வி ஆர் மென்ஷன். ஸோ பிஃபோர் ஆன் டெம்ப்ளேட் கால்ட் ஆஸ் கிளாஸ் டெம்ப்ளேட். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ பிஃபோர் ஆன் டெம்ப்ளேட் கால்ட் ஆஸ் கிளாஸ் டெம்ப்ளேட். இப்போ கிளாஸ் டிக்ளரேஷன் பார்ட்டுக்கு முன்னாடி ஒரு டெம்ப்ளேட் வந்துருச்சுன்னா அது கிளாஸ் டெம்ப்ளேட். சப்ரோக்ராம் டிக்ளரேஷன் பார்ட்டுக்கு முன்னாடி ஒரு டெம்ப்ளேட் வந்துச்சுன்னா அது ஃபங்க்ஷன் டெம்ப்ளேட். ஸோ நம்ம கன்க்ளூஷனுக்கு வராங்க. thus class sorry what I tried to say subprogram declaration part has template done in subprogram declaration part before on template called subprogram declaration part before on template called as template declaration part before on template called as function template. So இப்போ வந்து கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். class declaration part class declaration part before on template called as class declaration part before on template called as class declaration part before on template called as class template. Class declaration part before on template called as class